வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு காயின் அகாடமி. நம்ம லாஸ்ட் பிட்காயின் அப்டேட் பார்க்கும்போது பிட்காயின் வீக்லி சார்ட்ல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவில் இருக்கிறத பார்த்துருக்கோம். சேம் இப்போ வரைக்கும், அதாவது லாஸ்டா ஒரு 3 வீக்கா பிட்காயின் இதே ரேஞ்ச்ல தான் ட்ரேட் ஆகுது. இப்போ நீங்க பார்க்கும்போது பிட்காயின் சைலண்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒரு பெரிய மொமெண்டத்துக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரீவியஸா சைலண்டா தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த பிட்காயின்ல என்ன நடக்கலாம்? மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆக சான்சஸ் இருக்கா, இல்ல மார்க்கெட் இன்னும் கீழே வர சான்சஸ் இருக்கா? அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிட்காயினோட இப்போ கரண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்த்தா BTC இப்போ ஒரு டைட்டான ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகுது. அதாவது $83,600 இருந்து இந்த $94,200 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் பிட்காயின் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் வீக்லி டைம் ஃப்ரேம்ல. இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணிப்போம். 1 டே சார்ட்ல போய்க்கலாம். இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு டிலீட் பண்ணி விட்டுருவோம். நம்ம லாஸ்டா பிட்காயினோட கிட்டத்தட்ட நம்ம நவம்பர் 25 வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வரோம். பிட்காயின் மொமெண்டம் எப்படி இருக்கும் நம்ம அதில் சொல்லியிருப்போம். இந்த போர்டிங் சார்ட் பண்ண பிரேக் டவுன் பண்ண மார்க்கெட் இங்கிருந்து மேலே, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. லைக் நமக்கு சேம் இதே ஏரியா வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் ப்ரீவியஸாக இங்கே ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கு. திரும்ப மார்க்கெட் எக்ஸாக்டா இதே ஜோன் வரும்போது இங்க இருந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. நமக்கு இந்த ஜோன் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ ஃபர்தரா அடுத்த ரெசிஸ்டன்ட்களுக்கு மேலே வரைக்கும் போக பிட்காயின் சான்சஸ் இருக்கு. இப்போ கரண்ட் சினாரியோல என்ன நடக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் பிட்காயினோட 4 ஹவர் சார்ட்ல இருக்கேன். இப்போ பிட்காயின் நமக்கு கரண்டா ஒரு பீனட் பேட்டர்ன் ட்ரேட் ஆகுது. பீனட் பேட்டர்ன் சொல்றது ஒரு நியூட்ரல் பேட்டர்ன். மார்க்கெட் நமக்கு பிரேக் டவுன் பண்ணா கீழே ஃபர்தரா மூவ் ஆகலாம், இல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த பிட்காயின் சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஜோன் ரொம்பவே ஒரு கீ லெவலான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்டா ஆகிறத பார்க்க முடியும். ப்ரீவியஸா மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் இருந்திருக்கு, இங்க ரெசிஸ்டன்ட், இங்கேயும் ரெசிஸ்டன்ட். சேம் இதே ஜோன் தான் இங்கேயும் ரெசிஸ்டன்டா ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்டா பிட்காயின் இதே ஜோன்ல இருந்து தான் கீழே வந்திருக்கு. இப்போ பிட்காயின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இடத்துல ஒரு ஃபிபனாச்சி லெவல் யூஸ் பண்ணோம்னா இது ஒரு கோல்டன் ரேஷியோ. இந்த கோல்டன் ரேஷியோல தான் இப்போதைக்கு கரண்டா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேல போகுது. ஃபிபனாச்சி யூஸ் பண்ற எல்லாரும் தெரியும் இந்த கோல்டன் ரேஷியோ எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு. இப்போ அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த பீனட் பேட்டர்னை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்துல, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்துல மார்க்கெட் இங்க இருந்து ஃபர்தரா இந்த ஜோன் வரைக்கும் மூவ் ஆகும். இந்த லெவல, அதாவது இந்த ஜோனை மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்க ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இந்த ரீடெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லான பிறகு மார்க்கெட் ஃபர்தரா இங்க இருந்து மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த ஷார்ட் டைம்குள்ள மார்க்கெட் இந்த கோல்டன் ரேஷியோ சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இந்த 94,000 இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. இது ஒரு புல்லி சினாரியோ. இப்போ இந்த $94,251 சரியா, இது வரைக்கும் இந்த இடத்துல அதிகமான லிக்விடிட்டி இருக்க காரணம் இந்த ஜோன் வரும்போது நிறைய பேர் இங்க ஷார்ட் பொசிஷன் ஓபன் பண்ணிருப்பாங்க. அப்ப நெக்ஸ்ட் மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண மேல வந்து அப்படின்னா இந்த $94,000 ஈஸியா மார்க்கெட் ரீச் பண்ணும். இந்த ட்ரெண்ட்ல பிரேக் அவுட் பண்ண பிறகு இந்த கோல்டன் ரேஷியோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேல போகும். இது ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம், அதாவது 4 ஹவர்ல. இதே இவங்களோட டார்கெட் இந்த லிக்விடிட்டியா இல்லாம இருக்கும் பட்சத்துல இந்த பீனட் பேட்டர்னோட இந்த சப்போர்ட்டா இருக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகுதுன்னா மார்க்கெட் ஃபர்தரா இங்க இருந்து இன்னும் டம்ப் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்துல மார்க்கெட் இங்க இருந்து ஃபர்தரா கீழே வரதான் சான்சஸ் இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் நமக்கு 4 ஹவர்ல ஒரு டவுன் ட்ரெண்டை காட்டிருக்கு. இப்போ நான் 1 டேக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டே டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஒரு கன்சல்டேஷன், அதாவது ஒரு ஐக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ இதை நம்ம ஒரு சைட் பை மார்க்னு சொல்லுவோம். ஈக்குவலைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே பிரேக் டவுன் பண்ணும்போது இங்கே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்குது. அதாவது ப்ரீவியஸாக இருக்க ஒவ்வொரு லோவையும் மார்க்கெட் கீழே பிரேக் டவுன் பண்ணி கீழே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சிருக்கு. இதுதான் பிட்காயின் கீழே, அதாவது $80,000 வர்றதுக்கும் காரணம். இப்படி டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது மார்க்கெட் நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கரெக்ஷன் தரும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் நமக்கு ஒரு கரெக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இங்க இருந்து இன்னும் கீழே டீப்பாக வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபிபனாச்சி யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் நமக்கு ஒரு எக்ஸாக்டா ஒரு கோல்டன் ரேஷியோ ஜோன்ல ட்ரேட் ஆகுது, அதாவது இந்த ஏரியாவில். அப்போ இது நமக்கு ஒரு கோல்டன் ரேஷியோ இருக்கும். இப்போ கோல்டன் ரேஷியோங்கிறது மார்க்கெட்ல மேஜரா ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கோல்டன் ரேஷியோ எப்படி ரியாக்ட் ஆகுனா, மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேல இருக்க இந்த 94,251 இந்த ஏரியாவில் இருக்க லிக்விடிட்டியை கவர் பண்ணிக்கிட்டு இந்த கோல்டன் ரேஷியோ ரியாக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இங்க வந்து ஃபர்தரா டவுன் ட்ரெண்டுக்கு வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட்ல புல்ஸ் மட்டும் இல்ல, மார்க்கெட்ல பியர்ஸும் கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க. ஆனா மார்க்கெட் இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா மேல போச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் எங்க இருக்கும்னா, நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு $96,900. எக்ஸாக்ட் இந்த ஏரியா 96,900. இந்த லெவல் வரைக்கும் அடுத்த பிட்காயின் எதிர்பார்க்கலாம். இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இந்த $1,02,000 வரைக்கும் வந்து இங்க இருந்து கீழே டவுன் ஃபால் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகின உடனே நீங்க அப்டேட் எடுக்கணும்னா கீழே நம்மளோட டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு ஃபர்தரான அப்டேட் இருக்கும். இப்போ பிட்காயின் எடுத்து மேல போகணும் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனோட சேர்த்து இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணா மார்க்கெட் அடுத்தடுத்து நம்ம சொன்ன லெவலில் ரீச் ஆகும். அப்படி இல்ல மார்க்கெட் இந்த சப்போர்ட்டுக்கான ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணா மார்க்கெட் ஃபர்தரா கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எங்க அப்படின்னா
இந்த $80,537 வரைக்கும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம பிடிசி டாமினன்ஸோட சார்ட்டையும் பார்ப்போம். இப்போ பிடிசி டாமினன்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவில் இருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் பிரேக் டவுன் பண்ணா மேலே ஃபர்தரா மூவ் ஆகும் அப்படின்ட்டு இது வரைக்கும் நமக்கு பிடிசி டாமினன்ஸ் இதை பிரேக் டவுன் பண்ணிட்டு மேலே தான் போக ட்ரை பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிடிசி டாமினன்ஸ் சார்ட் நமக்கு ஒரு டெய்லி வியூவில் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மார்க்கெட் ப்ரீவியஸ் இருக்க ஒவ்வொரு லோவையும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ பிடிசி டாமினன்ஸ் நமக்கு கரெக்டாக ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமாக ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ல அதுவும் ரெசிஸ்டன்ட் லைன் கூட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பிடிசி டாமினன்ஸ் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க இருந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் ஃபர்தரா கீழே வருது அப்படின்னா நமக்கு புல்லிஷ்ல எல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு பம்பை பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே சேம் டைம் இந்த சப்போர்ட் லைனை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணி இதுக்கு கீழே வருது அப்படின்னா நமக்கு ஆல்ட்டெல்லாம் ஒரு நல்ல பம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸா பிட்காயின் சார்ட்ல பார்த்த மாதிரி பிட்காயின் புல்லிஷா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பிடிசி டாமினன்ஸ் கீழே இதை பிரேக் டவுன் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் ஆல்ட்டெல்லாம் ஒரு நல்ல பம்பை பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அதுக்கு எதிர்மாறா பிட்காயின் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வருது. அதே மாதிரி இந்த பிடிசி டாமினன்ஸ் வருது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி இங்க இருந்து மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட்ல இருக்க கோயின் எல்லாம் டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான பிடிசி அப்டேட். எப்பயுமே மார்க்கெட் குவைட்டா இருக்கும்போது தான் மார்க்கெட்ல ஒரு பெரிய பிகஸ்ட் மூவ்மெண்ட் வரும். ஸோ நீங்களும் மார்க்கெட்ல அலர்ட் ஆகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க ட்ரேட் பண்ற ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.